கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். தேவன் உண்டாக்கின தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு பேச வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஜெபம் என்ற உறவை ஆண்டவர் ஏற்படுத்தினார். மாம்சமான எல்லாருடைய சின்ன பிரச்சனைகளானாலும், சின்ன தேவைகளானாலும், பெரிய பிரச்சனைகளானாலும், பெரிய தேவைகளானாலும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் பதிலும் தீர்வும் உண்டு. தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் தருகிறவர். மூத்த ஊழியர்கள் அநேகர் சொன்னது போல, கிறிஸ்தவர்களின் பிராணவாயு, சுவாசம் எல்லாமே ஜெபமே. நம்முடைய உயிர் மூச்சு ஜெபமே. ஜெபத்திற்கு சிறந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஊழிய துவக்கத்திலும் ஜெபித்த ஆரம்பித்தார், முடிக்கும் போதும் சிலுவையில் ஜெபத்தோடு முடித்தார். இரவெல்லாம் ஜெபித்தார், அதிகாலை இருட்டோடே ஜெபித்தார், வனாந்தரத்தில் தனித்து ஜெபித்தார், ஜெபித்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நாமும் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. சங்கீதம் 56:8 நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 8:3, 5:8 படி நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தூபங்களாக தூப கலசங்களில் பாதுகாக்கப்படுகிறது. ஏற்ற காலத்தில் பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. நாம் ஜெபம் செய்வோம். அன்பில் ஏசப்பா, என் ஜெபத்தை கேட்கிறவர் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்வீரே, ஸ்தோத்திரம். நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை விடாமல் ஜெபிக்க விண்ணப்பத்தின் ஆவி, ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.